வணக்கம். நாம் இந்த வருஷத்துடைய பராபவ வருஷத்துடைய கந்தாய பலனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கந்தாய பலன் அப்படிங்கிறது 27 நட்சத்திரத்துக்கும் பார்க்குறோம். இந்த 27 நட்சத்திரத்தில் யார் யாருக்கு எந்த மாதிரியான பலன் இந்த வருடம் அசுப பலனை கொடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த அசுப பலனும் எந்த மாதத்திலிருந்து எந்த மாதம் வரை இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்க போகிறோம். அதில் இந்த 12 மாதத்தை இந்த 27 நட்சத்திரத்திற்கும் 3 பாகமாக பிரித்து வச்சுருக்காங்க. அதில் முதல் 4 மாதங்கள், அதாவது சித்திரை முதல் ஆடி வரை முதல் 4 மாதத்தில் வர பலன் வியாதி கஷ்டம். அதுக்கு அடுத்து ஆவணி முதல் கார்த்திகை வரை வர்றது பயம் தரித்திரம். அதுக்கு அடுத்து மார்கழி முதல் பங்குனி வரை வர்றது காரிய நாசம் பண விரயம். அப்போ இந்த மாதிரியான பலன்களை இந்த 27 நட்சத்திரத்தில் யார் யார் அனுபவிக்க இந்த வருஷம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அப்போ முதல் 4 மாதத்தில் முதல் பாகத்தில் பூசம் விஷாகம் சதயம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு வியாதியும் கஷ்டமும் வர இருக்கிறது. ஆக உங்களுடைய தசாபுத்தி எது போன்ற ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுத்தி சுபமான நல்ல தசாபுத்தி நடந்தது அப்படின்னா கொஞ்சம் சுமாராகவும், சரியில்லாத தசாபுத்திகள் நடக்கும்போது கொஞ்சம் கவனமாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாட்டு கொள்வது நல்லது அப்படிங்கிறதையும் தெரிவித்து கொள்கின்றோம். அதுக்கு அடுத்தது ஆவணி முதல் கார்த்திகை வரை உள்ள பயம் தரித்திரமும் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தர காத்திருக்கிறார்கள் இந்த வருடம் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், விஷாக நட்சத்திரம், மூல நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாவது பாகமான ஆவணி டு கார்த்திகை மாதங்களில் பயமும் தரித்திரமும் கொடுக்க காத்திருக்கிறார்கள். மொத்தம் 9 நட்சத்திரம். 27 நட்சத்திரத்தில் இந்த 9 நட்சத்திரம், அதாவது அஸ்வினி, ரோகிணி, மிருகசீரிஷம், மகம், அஸ்தம், விஷாகம், மூலம், திருவோணம், புரட்டாதி இந்த 9 நட்சத்திரக்காரர்களுக்கும் பயத்தையும் தரித்திரத்தையும் கொடுக்க இருக்கிறார்கள். ஆக இந்த நட்சத்திரக்காரர்கள் அவரவர் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு பெரியோர் ஆசிகள் பெற்று வளமுடன் வாழ வேண்டுகின்றேன். அதே போல் இந்த விஷாக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இந்த சித்திரையிலிருந்து முதல் பாகத்திலும் விஷாக நட்சத்திரம் வருது, 2வது பாகத்தில் விஷாக நட்சத்திரம் வர்றது அப்படிங்கிறதுனால வியாதி கஷ்டம் பயம் தரித்திரம் அப்படிங்கிறது முதல் 8 மாதத்துக்கு இந்த வருஷத்தில் விஷாக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆகையினால் இந்த விஷாக நட்சத்திரத்துக்காரர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு பெரியோர் ஆசி பித்திரு வழிபாடு இதுகளெல்லாம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் தவிர்க்கலாம். உங்களுடைய திசாபுத்தியை பொறுத்து பலன் ஏற்ற இறக்கமாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது 3வது பாகம் மார்கழி மாதம் டு பங்குனி மாதம் வரை உள்ள 3வது பாகத்தில் காரிய நாசம் பண விரயங்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம், மகம், சுவாதி, பூராடம், பூரட்டாதி இந்த 5 ராசிக்காரர் இந்த 5 நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது மிருகசீரிஷம், மகம், சுவாதி, பூராடம், பூரட்டாதி இந்த 5 நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய நாசம் பண விரயம் இந்த வருஷத்துடைய கடைசி 4 மாதம், அதாவது மார்கழி டு பங்குனி இந்த 5 நட்சத்திரக்காரர்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் வர இருக்கிறது. அதிலும் மகம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் ஆவணி மாதத்திலிருந்து 2வது பாகத்திலிருந்து கடைசி 8 மாதம், அதாவது இந்த நடுவில் வர 4 மாதமும் கடைசியில் வர 4 மாதமும் சேர்த்து இந்த 2 நட்சத்திரத்துக்கும் வருது. அப்போ இவங்கெல்லாம் இந்த மக நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரமும் கடைசியில் வர 8 மாதத்துலேயுமே பயம் தரித்திரம் காரியநாசம் பணவரையும் அப்படிங்கிறத சந்திக்க இருக்கிறாங்க. அதனால் இந்த 2 நட்சத்திரமும் பரிகார நட்சத்திரமாக உங்கள் தெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பித்திரு வழிபாடு பெரியோர் ராசிகளுடன் உங்களுடைய ஜாதக ஆய்வையும் பார்த்து கொண்டு நல்ல தசாபத்திகள் இருந்ததுன்னா சுமாராகவும், சரியில்லாத தசாபத்திகள் போகும்போது கொஞ்சம் கஷ்டத்தையும் கொடுக்க
காத்திருக்கிறது இந்த வருடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கவனமுடன் இருங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜோதிடத்தை மதிப்போம், நலமுடன் வாழ்வோம். நன்றியுடன் லோகன் அஸ்ட்ரோ.